குட் மார்னிங் யூடியூப் கைஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன ட்ரெயின்னா, ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் எதுனா திருச்சிராப்பள்ளி தாம்பரம் ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல். அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ட்ரெயின் வந்து மெயின் லைனில் போகுது. திருச்சி டு விழுப்புரம் வந்து மெயின் லைனில் போகுது. இப்போ 5:35 புறப்பட்டு பிற்பகல் 12:30 மணிக்கு தாம்பரத்தை அடையும். அதில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ஏற வேண்டிய பெட்டி வந்துருச்சு. இது திங்கட்கிழமை வியாழக்கிழமை ஓடாது, வாரத்தில் 5 நாட்களும் ஓடும். இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கிங்க. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களிலிருந்து தலைநகர் சென்னை செல்வதற்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டான ட்ரெயின். இதனுடைய ஃபேர் என்னென்னா 360 ரூபா டிக்கெட்டு திருச்சியிலேருந்து தாம்பரத்துக்கு. அதுதான் அந்த ட்ரெயின். ஏன்னா பஸ்ஸில் போகிறத விட ரொம்ப கன்வீனியண்ட்டாக போகலாம். இப்போ இதுதான் நம்ம ஏற வேண்டிய கோச் S1 பாருங்கள். இப்போ நம்ம லோக்கோ ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவோம். என்னென்ன லோக்கோன்னு பார்ப்போம். இது வந்து திருச்சி டு தாம்பரம் முழுக்க மின்சார ரயில் இன்ஜின்லேயே இயக்கப்படுகிறது. அரக்கோணம் அல்லது எந்த இன்ஜின் ஷெட்டுன்னு தெரியல, எந்த இன்ஜின் வேணாலும் போடுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு 2 ஏசி இது இருக்குது. மொத்தம் 10 அன்ரிசர்வ்டு பெட்டிகள் இருக்குது. அதனால சௌரியமாக நம்ம போகலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பாருங்கள், இப்போ நம்ம வெளிச்சம் கம்மியாக இருக்கிறதுனால, இருட்டாக இருக்கிறதால லோக்கோ ஷார்ட்ஸ் எடுக்க முடியல. ஸோ தட் ஏதோ ஸ்டேஷன் நமக்கு லாங்காக நிற்கும் பொழுது, கிராசிங் கேஸ் நிற்கும் போது எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னால் இது என்ன லோக்கோன்னு சொல்லிடுறேன். WAP1 கிரேட் கிராண்ட்பா அரக்கோணம் லோக்கோ ஷெட் ELS அரக்கோணம் 22,023. இதுதான் இந்த ட்ரெயினுடைய லோக்கோ லிங்க்கு. இதுதான் உங்களுக்கு தாம்பரம் வரைக்கும் ட்ரெயின் எடுத்துகிட்டு போகுது. ரொம்ப குவார்டர் செஞ்சுரி ஓல்டு லோக்கோ மோட்டிவ் இது. ஒரு காலத்தில் தமிழ்நாடு GT போன்ற ரயில்களை எடுத்த பெருமைக்குரியது. இன்றைக்கி இந்த ட்ரெயின் எடுத்துகிட்டு இருக்கு. பார்க்கலாம். நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது எங்கே ட்ரெயின் கிராசிங் இருக்குதோ அங்கே நம்ம பார்ப்போம். இல்லை லாங்கில் இருக்கும்போது நம்ம லோக்கோ ஷார்ட்ஸை பார்க்கலாம். ஒரு வழியாக நம்ம கம்பார்ட்மெண்ட் ஏறி செட்டில் ஆகிட்டோம். இதுதான் நம்ம போக வேண்டிய ஸ்லீப்பர் கோச் தான் இது. ஆக்சுவலி ரேக் ஷேரிங்கில் ஒரு ட்ரெயினோட ரேக் ஷேரிங்கில் இருக்கிறதுனால பகல் வண்டிங் இருந்தாலும் ஸ்லீப்பர் கிளாஸாக மாற்றி விட்டுருக்காங்க. எனக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ட்ரெயின். பாருங்க, இதனுடைய வழித்தடம் என்னன்னா, மெயின் லைனில் போகுது. தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம், கடலூர், பண்ருட்டி, விழுப்புரம். இப்போ ரீசெண்டாக நேற்றுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாபநாசத்திற்கு முதல்ல இந்த கும்பகோணத்துக்கும் தஞ்சாவூர் நடுப்புற நிற்காது. அதே மாதிரி கடலூர், விழுப்புரம் நடுப்புற நிற்காது. இந்த குறிப்பாக இந்த 2 இடம் பாபநாசம் ஒரு முக்கியமான ரயில் நிலையம். இங்கே நிறைய பேர் ஏறுறாங்க. அதை கருத்தில் கொண்டு நேற்றிலிருந்து பாபநாசமும் அதே போல கடலூர், விழுப்புரம் இடையே உள்ள பண்ருட்டி ரயில் நிலையத்தில் இந்த ட்ரெயினுக்கு 1 நிமிஷம் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக பாபநாசம், பண்ருட்டி வாழ் மக்கள் இந்த ட்ரெயினை பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்க பேருந்துல போய் அவசரப்படுறதை விட, குறிப்பாக கும்பகோணத்திலேருந்து தஞ்சாவூர், கும்பகோணத்திலேருந்து சென்னை செல்ல பேருந்துல சுமார் 7 மணி நேரம் ஆகும். ரொம்ப ஒரு அசௌகரியமான ஒரு ஜேர்னி. குறிப்பாக விக்கிரவாண்டி போற வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரோடு சுமாராக தான் இருக்கும். எனவே இந்த ட்ரெயினை பயன்படுத்தி கொண்டால் மிகவும் சௌகரியமாக இருக்கும். எனவே பொதுமக்களே இந்த ட்ரெயினுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த ட்ரெயின் நேற்றுக்கு தான் நான் புக் பண்ணேன் டிக்கெட்டு. நிறைய சீட்ஸ் வேக்கண்டா, பஸ்ல வேக்கண்டா இருக்கு. எனவே இந்த வேக்கண்டா இருக்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ட்ரெயின் எப்பவுமே ஃபுல்லா இருந்தால் தான் ரயில்வே நிர்வாகம் அதை நிரந்தர ட்ரெயினாக மாற்றுறதுக்கு பரிசீலிக்கும். எனவே நீங்க இந்த ட்ரெயினுக்கு ஆதரவு கொடுக்கத்தான் இந்த ட்ரெயினை பெர்மனன்ட் ஆக்குவாங்க. உங்களுக்கு சௌகரியமா இருக்கும். குறிப்பாக டெல்டா வார்டு மக்கள், தஞ்சை, கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம் போன்ற இடங்களில் இருக்கும் மக்கள் சென்னை செல்ல வேண்டும் என்றால் இந்த ட்ரெயின் ஆதரவு கொடுங்க. உங்க ட்ரெயின் இது உங்க ட்ரெயின், உங்களுடைய வரிப்பணம், நம்மளுடைய வரிப்பணத்துல இருந்தா ட்ரெயினை உருவாக்கி இருக்காங்க. எனவே ட்ரெயின் ஆதரவு கொடுத்தீங்க, ட்ரெயினை பெர்மனன்ட் ஆக்குவாங்க. எனவே இந்த ட்ரெயின் ஆதரவு கொடுத்து பெர்மனன்ட் ஆக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விழாக தொடர்ந்து பாருங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பர் ஃபேர் தான் சொல்லியிருப்பேன். செகண்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 145 ரூபாய் இதனுடைய ஃபேர். நம்ம பஸ்ஸை விட கம்மி தான், பஸ்ஸை விட 2 பேருக்கு கம்மி தான் நம்ம இதில் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தஞ்சாவூர்லேருந்து 130 ரூபாய் என்னவோ டிக்கெட்டு பஸ்ஸை விட. எனவே இந்த ட்ரெயினை பெருமளவு பயன்படுத்தி கொள்ளுங்கள். திரும்ப சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த ட்ரெயின் வந்து உங்களுக்காக தான் விடப்பட்டது.
இப்பயே பாத்தீங்கன்னா ஹாஃப் எம்டியா தான் போகுது. தஞ்சாவூர் இருந்து எப்படி போகுது தெரியாது. ஏன்னா திருச்சில இருந்து ஏர்லி மார்னிங் கிளம்புறதுனால கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. போக எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த ட்ரெயினை பயன்படுத்த தான் உங்களுக்கு நல்லது. இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கிங்க. பேருந்தில் இதை விட டபுள் பங்கு பணத்தை கொடுத்து அவசரப்பட்டு போறதை விட இந்த ட்ரெயினில் சந்தோஷமா நீங்கள் செல்லலாம். எனவே இந்த ட்ரெயினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் சிறிது நேரத்தில் நம்ம தொடர் வண்டி புறப்பட போகிறது. நமது ரயில் புறப்பட்டு விட்டது. இப்போ நம்ம நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெரும்பாலும் எடுக்க போகிறது ஸ்டேஷன் ஷார்ட்ஸ் தான் பெரும்பாலும். ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுனால அதை ஒரு 3 பார்ட்டாவோ 4 பார்ட்டாவோ பிரித்து வெளியிட போகிறேன். எனவே இந்த ஒவ்வொரு ஸ்டேஷனையும் ஷார்ட்ஸையும் பாருங்கள். முக்கியமான கிராசிங்ஸு, முக்கியமான பிரிட்ஜஸ்ஸு, இந்த மாதிரி ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நான் இது பண்ண போகிறேன். அதை மட்டும் பாருங்கள். நமக்கு ஏற்றாப்ப இருந்துட்டு ட்ரெயின் எதுனா திருச்சியிலிருந்து மயிலாடுதுறை செல்லும் பயணிகள் தொடர் வண்டி. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரயில் நிலையத்தில் தான் நிற்கும். சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி. அது பேசஞ்சர் ட்ரெயின் எல்லா ஸ்டேஷன்லேயும் நிற்கும். இது இந்த குறிப்பாக அந்த மயிலாடுதுறை செல்லும் அலுவலக ஊழியர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவியர், இந்த மாதிரி வியாபாரிகளுக்கு ரொம்ப சௌரியமான இந்த ஏற்றாப்பில் இருக்கக்கூடிய வண்டி. நம்ம வண்டியும் நல்லா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வேணால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நமது ரயில் புறப்பட்டு விட்டது. பாருங்கள். ஒரு வழியாக பொழுது புலர்ந்து விட்டது. பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி நகரின் அவுட்டரை தாண்டிட்டோம். திருச்சியுடைய இந்த திருவரம்பூர் வரப்போகுது. திருவரம்பூர் ரயில் நிலையம் வரப்போகுது. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் விழாவில் திருச்சி டு தஞ்சாவூர் விழா எடுத்த போது சொல்லியிருக்கிறேன். திருவரம்பூருங்கிறது திருச்சி மாநகரின் புறநகர் பகுதி. இங்கே BHEL, அப்புறம் அரசு கலை அச்சகம், அரசு கலை கல்லூரி போன்ற நிறுவனங்கள் உள்ளன. BHEL போனோம்னா நம்ம இங்கே தான் இறங்கி ஆகணும். இங்கிருந்து அரியமங்கலம், காந்தி மார்க்கெட்டுக்கு போன்ற இடங்கள் தான். ரயில்வே ஸ்டேஷனும் திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையும் அருகருகே உள்ளது. ரொம்ப வெரி ப்ராக்சிமிட்டி டு ரயில்வே ஸ்டேஷன். திருச்சி தஞ்சாவூர் போகிற தேசிய நெடுஞ்சாலையானது இந்த மேம்பால பார்த்தீங்களே அடுத்த பக்கத்துலேயே தான் மேலே தான் ஹைவே போகுது. பாருங்கள், இது ஒரு முக்கியமான ரயில் நிலையம். ஆனால் இங்கே வண்டி நிற்காது. ஒரு சில குறிப்பிட்ட ரயில்கள் தான் நிற்கும். நம்ம ஒரு ட்ரெயின் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா 7ஆம் பிளாட்ஃபாரத்தில், அந்த ட்ரெயின் நிற்கும் உங்களுக்கு. இது இங்கே விட்டா நேரம் தஞ்சாவூர் தான் நிற்கும். இப்பொழுது நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிற ரயில் நிலையம் எது என்றால் பூதலூர், தஞ்சை மாவட்டத்தின் ஒரு தாலுகா. இங்கிருந்து
உலக புகழ்பெற்ற பூண்டி மாதா கோவில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இப்போ வந்து அதுக்கு முன்னால் அய்யனாபுரம் என்ற சிறு ரயில் நிலையத்தை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். இங்கிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்ல பூதலூர் ரயில் நிலையம் உள்ளது. பாருங்க, நான் பூதலூரை பத்தி சொல்லிடுறேன். பூதலூர் என்பது ஒரு தஞ்சை மாவட்டத்தின் ஒரு தாலுக்கா. இந்த தஞ்சை மாவட்ட பூண்டி மாதா கோவில் 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. கல்லணை பாத்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் தொலைவிலும், அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செங்கிப்பட்டி, கந்தர்வக்கோட்டை போன்ற இடங்களுக்கு இங்கிருந்து பஸ் வசதி உள்ளது. ஆனா இங்க ஸ்டாப்பிங் கிடையாது. இப்ப வந்து இந்த அய்யனாபுரம் ஸ்டேஷனை கிராஸ் பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு அடுத்தது இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் பூதலூர் உள்ளது. பாருங்க, இப்பொழுதுதான் பூதலூர் ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த பூதலூர் ரயில் நிலையம் பற்றி பிளாக் தனியாக கூட எடுத்திருக்கிறேன். இது ஒரு முக்கியமான ரயில் நிலையம். இதனை சுற்றியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 கிராமங்கள் இருக்கு. இங்கிருந்து சென்னை செல்பவர்கள், மற்ற மாவட்டங்களுக்கு செல்பவர்கள் இந்த இதை பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்து வரப்போவது தஞ்சாவூர் ரயில் நிலையம், தஞ்சை ரயில் நிலையம். அதாவது திருச்சிக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டாப் என்னன்னா தஞ்சாவூர். இதுல இங்க சுமார் ஒரு 2 நிமிடங்கள் நிற்கும் தான். இங்கேருந்து அதிக அளவு கும்பல் ஏறும். இந்த மக்கள் அதிக அளவில் இங்கேருந்து தஞ்சை, குடந்தை, மயிலாடுதுறை போன்ற இடங்களிலிருந்து தான் இந்த மக்கள் பெருமளவு இந்த ட்ரெயினுக்கு ஏறுறாங்க. திருச்சியிலேருந்து கிளம்பும்போது ஒரு சில பயணிகளோட கிளம்பும் வண்டி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், கும்பகோணம் வந்த உடனே வண்டி ஃபில்லப் ஆகிடுது. மயிலாடுதுறைலாம் ஃபில்லப் ஆகிடுது. எனவே இந்த ட்ரெயினை பயன்படுத்தாக்குங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், நினச்சக்காதை நல்லா பயன்படுத்துங்க. உங்களுடைய நலனுக்காக விடப்பட்ட ரயில். இப்ப பாத்தீங்கன்னா தமிழகத்தின் கலாச்சார அடையாளங்களில் ஒன்றான தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் தெரியுது. அங்க பாருங்க, நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். பாருங்க, தெரியுதா? அங்க அப்படியே சூப்பரா தெரியுதா? பாருங்க, தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் ஸ்டேஷன் பக்கத்திலே இருக்கு. ஸ்டேஷன்ல இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இப்ப இந்த ஷார்ட்கட் வழியா போனோம்னா நம்ம போயிடலாம், தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிடலாம். தெற்கு ரயில்வேயில் இது ஒரு தஞ்சாவூர் சந்திப்பு ஒரு முக்கியமான ரயில் நிலையமாகும். இங்கிருந்து பாத்தீங்கன்னா திருவாரூர், காரைக்கால் போன்ற இடங்களுக்கு ரயில் பாதை பெறுகிறது. நமக்கு இந்த பக்கம் இருக்கிறதுனால பார்க்க முடியாது. நம்ம போறது திருவா ஸ்ட்ரெயிட் லைன். நம்ம கும்பகோணம், மயிலாடுதுறை வழியா போகுது. நமக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எதிர்ப்பங்க இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அந்த பகுதியில் தான் உங்களுக்கு திருவாரூர் செல்லும் ரயில் பாதை வரும். முடிஞ்சா அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, எந்த பிளாட்ஃபார்ம்ல நுழையுதுன்னு தெரியல. பாருங்க, அநேகமா பாத்தீங்கன்னா 2 அல்லது 3ல இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், 3வது நடைமேடையில தான் நம்ம ட்ரெயின் நுழையுது. ஏன்னா முதல் பிளாட்ஃபாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி நிற்குது, உழவன் எக்ஸ்பிரஸினுடைய எம்டி ரேக் நிற்குது. இந்த வந்து இது நேற்று இரவு சென்னையிலிருந்து புறப்பட்டு தஞ்சை வந்து அங்கிருந்து அப்படியே திருச்சிக்கு போகுது. பாருங்க, இதுதான் உழவன் எக்ஸ்பிரஸ். இது வந்து ஆபீஸ் ட்ரெயின் சொல்லுவாங்க. குறிப்பாக தஞ்சையிலிருந்து திருச்சிக்கு அலுவலகம் செல்வதற்கு இந்த ட்ரெயின் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். பொதுமக்களே இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கிங்க. இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான். இந்த பூதலூர், திருவரம்பூர், இங்க பொன்மலை போன்ற இடங்கள்ல நிற்கும், வேற எங்கேயும் நிற்காது. இதை பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா மெயின்டெனன்ஸுக்காக, பராமரிப்பு பணிகளுக்காக திருச்சிராப்பள்ளி வரை இந்த ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயின். தஞ்சாவூர் வரைக்கும் தான் அதனுடைய வரும் சென்னையிலேருந்து. இருந்தாலும் பராமரிப்பு பணிகளை கருத்தில் கொண்டு இந்த ரயிலானது திருச்சி வரை இயக்கப்படுகின்றது. பேசஞ்சர் ட்ரெயினா, எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாவா இயக்கப்படுகின்றது. பார்த்துக்கங்க. இனிமேதான் ரியல் சீன் ஆட்டமே ஆரம்பம். தஞ்சை ரயில் நிலையத்திலிருந்து அதிகமாக கும்பல் ஏறுறாங்க. பாருங்க, இதை விட்ட அடுத்த ஸ்டாப் என்னன்னா பாபநாசம். இப்ப நேத்துல இருந்து அந்த ட்ரெயினுக்கு பாபநாசம் ஸ்டாப்பிங் கொடுத்திருக்காங்க. பாபநாசம் மற்றும் பண்ருட்டி ரயில் நிலையங்களுக்கு ஸ்டாப்பிங் கொடுத்திருக்காங்க இந்த ட்ரெயினுக்கு. அடுத்த நிற்கக்கூடிய ரயில் நிலையம் எதுனா பாபநாசம். அதுக்கு அடுத்தது கும்பகோணம், மயிலாடுதுறை, இந்த சீர்காழி நிற்கும். அதை விட்டா சிதம்பரம், கடலூர், திருப்பாதிரி புலியூர்,
பண்ருட்டி விழுப்புரம். அதுக்கு மேலே உங்களுக்கு நார்மல் ஸ்டாப்பிங்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் இந்த ட்ரெயின் நிற்கும். ஏனெனில் ஓட்டுநர் க்ரூ சேஞ்சிங் பாயிண்ட். எப்படி இந்த ட்ரெயினுக்கு 2 இடத்துல டிரைவர் மாறுவாங்க, லோகோ பைலட் சேஞ்ச் ஆவாங்க. திருச்சி டு விழுப்புரம் ஒரு பைலட், விழுப்புரம் டு சென்னை ஒரு பைலட். விழுப்புரத்தில் வாட்டரிங் ப்ராசஸ் இருக்கிறதுனாலையும் அப்புறம் அந்த பைலட் சேஞ்சிங் ப்ராசஸ் இருக்கிறதுனாலையும் சுமார் 10 நிமிடங்கள் நின்று செல்லும். அடுத்து வரப்போகின்ற ரயில் நிலையம் எதுனா பாபநாசம். இப்ப நேற்றுலேருந்து இந்த ட்ரெயினுக்கு இந்த ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக மக்கள் அதிகமாக ஏறுவதாலும் இறங்குவதாலும் இந்த பாபநாசத்துல இந்த ட்ரெயின் நிற்குது. எனவே பாபநாசம் அதன் சுற்றுப்புற வாழ் மக்களே, பாபநாசம் வலங்கைமான் வாழ் மக்களே, உங்களுக்காக தான் இந்த ட்ரெயினை இந்த ஸ்டாப்பிங் கொடுத்துருக்குறாங்க. நீங்க சென்னை செல்ல வேண்டும் என்றால், உடனே காற்று அர்ஜென்ட்டா உடனே போகணும் என்றால் இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கிங்க. இது இந்த ஸ்டாப்பிங் இந்த பாபநாசம் வலங்கைமான் போன்ற பகுதிகளில் இருக்கும் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனவே இந்த ட்ரெயின் டிசம்பர் 31 வரைக்கும் தான் அதை விட்டுருக்குறாங்க. அப்புறம் அதை எப்படி கண்டினியூ பண்ணுவாங்களா என்னன்னு தெரியும், ரயில்வே நிர்வாகம் தான் அதை முடிவு பண்ணும். எனவே நீங்க பெருமளவு ஆதரவு கொடுத்தால், பெருமளவு நீங்க பயன்படுத்தினா இந்த ட்ரெயினை பர்மனன்ட் ஆகுவாங்க. இது உங்களுக்கு உண்டான ட்ரெயின். எனவே இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கங்க. 10 அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அதுல போற பஸ்ல கிடைக்காது. பேருந்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தஞ்சை விக்கிரவாண்டி சாலை எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். வேலை நடந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம், சமயத்தில் 5 மணி நேரம் கூட ஆயிடும். குறிப்பாக அணைக்கரை பாலத்தை தாண்டுவதற்கு சுமார் கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். அது இந்த ட்ரெயின்ல அந்த மாதிரி அன்கன்வீனியன்ஸ் இருக்காது. எனவே இந்த இது ட்ரெயினை பயன்படுத்திக்கிங்க. இப்ப நாம் பாபநாசம் ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம். இங்கு 1 நிமிடம் வண்டி நிற்கும். ஸோ நமது ரயில் நிலையம் ட்ரெயின் வந்து பாபநாசம் ரயில் நிலையத்தில் நிற்குது. இன்னும் ஒரு அரை செகண்ட்ல ட்ரெயின் கிளம்பிடும். கிளம்பியாச்சு. விசில் கொடுத்துட்டாங்க. அந்த புறப்படுவதற்கான அந்த விசில் கொடுத்துட்டாங்க. ட்ரெயின் கிளம்பிட்டு இருக்குது. பாருங்க. அடுத்து நிற்கக்கூடிய ஸ்டாப்பிங் எதுனா கும்பகோணம். இந்த பாபநாசம் ரயில் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா கிராசிங் கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரே ஒரு ட்ராக் தான். அடுத்து வரக்கூடிய சுந்தரபெருமாள் கோவில், சுவாமிமலை, தாராசுரம் ஆகிய ரயில் நிலையங்கள்ல 2 ட்ராக் இருக்கு. போற கிராசிங் நிறுத்தலாம். சப்போஸ் ஒரு ட்ரெயின் கும்பகோணத்தில் பிளாக் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், சுவாமிமலை அல்லது சுந்தரபெருமாள் கோயில நிறுத்துவாங்க. இங்க மீட்டர் கேஜ் இருக்கும்போது கிராசிங் ஸ்டேஷன் இருந்தது, லூப் லைன் இருந்தது. தானே இங்க பிராட் கேஜ் இருக்கும்போது லூப் லைன் எடுத்துட்டாங்க. இப்ப நாம நின்றுட்டு இருக்கிற ஸ்டேஷன் எதுனா சுந்தரபெருமாள் கோவில். இங்க வந்து ஏத்தா போல ட்ரெயின் வந்துட்டதுனால, கும்பகோணத்தை விட்டு புறப்பட்டு விட்டதால் இந்த ட்ரெயின் எந்த ட்ரெயின் தெரியல, கிராசிங்காக போட்டிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நமக்கு எதிராக வரக்கூடிய வண்டி பாஸ் ஆயிடும். இதுக்கு அடுத்து இழுக்கக்கூடிய ஸ்டேஷன் எதுனா சுவாமிமலை, தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்று. அங்கே இங்க ஸ்டாப்பிங் கிடையாது. இருந்தாலும் இந்த சொல்லிடுறேன், இங்க சுவாமி மலையிலும் அதுக்கடுத்த ஸ்டேஷன் சுவாமி மலை. இது அதுக்கடுத்து தாராசுரம், கும்பகோணம்னு இருக்குது. இப்ப நம்ம ட்ரெயின் இந்த பாஸ் பண்ணோடனே பார்ப்போம். சுவாமி மலை ஸ்டேஷனா கடம்போ அதை பிளாக் பண்றேன். காலையில லோக்கோ ஷாட்ஸ் பார்க்கணும்னு பாத்தீங்களா, பண்ண முடியல. இருந்தாலும் நம்ம இந்த கருவறை நிக்கிறதுனால பாருங்க, அது அப்படியே தெரியுது பாத்தீங்களா, லோக்கோ மோட்டிவ் அப்படியே தெரியுது பாத்தீங்களா. அதான் WAP1 22,023. அதான் நம்ம ட்ரெயினை புல் பண்ணிட்டு இருக்குது.
அதான் அங்கே தெரியுது பாருங்க நல்லா, இந்த ரெட் கலர் இன்ஜின். இப்போ நாம கும்பகோணம் ரயில் நிலையத்தின் வெளிப்பகுதியை நெருங்கிவிட்டு இன்னும் 1 கிலோமீட்டர் தான் சரியா கும்பகோணம் ரயில் நிலையத்தை அடைவதற்கு உள்ளது. இங்கே ஒரு மெயின் ஸ்டாப்பிங் இது. இங்கே 2 நிமிஷம் நிற்கும். ஆனால் இங்கே ஒரு கிராசிங் இருக்கு. மயிலாடுதுறை திருச்சி மெயின் லைன் EMU கிராசிங் இருக்கிறதுனால எப்படின்னு தெரியல. அது முன்னால் வந்துருச்சுன்னா ப்ராப்ளம் இருக்கு. எப்படின்னு தெரியல, பார்த்துக்கலாம். இப்போ இங்கே நம்ம கும்பகோணத்தில் 2 நிமிஷம் ஸ்டாப்பிங் இருக்கு. இது ஒரு இங்கே தான் அதிகமாக கும்பல் ஏறும். கும்பகோணம் ரயில் நிலையத்தில் தான் ஏன்னா இந்த மற்ற ரயில் நிலையங்களை காட்டிலும் கும்பகோணத்துல கும்பகோணம் மயிலாடுதுறை தான் 50% ஆஃப் த க்ரௌட் எங்கே ஏறுதுன்னா கும்பகோணம் அண்ட் மயிலாடுதுறை. கும்பகோணத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும், நிறையா ப்ரீவியஸ் விளாக்ஸில் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இதை ஒரு ஷார்ட் பண்ண வேண்டியிருக்கிறதால இதை இது பண்ண முடியாது. நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்க கும்பகோணம் ரயில் நிலையத்தையே பாருங்கள். இதுதான் வீர சோழன் ஆறு. கும்பகோணத்தின் நுழைவு வாயிலாக இந்த வீர சோழன் ஆறை தாண்டி தான் நம்ம கும்பகோணத்துக்குள்ள நுழைய முடியும். இங்குள்ள ஆதி கும்பேஸ்வரர் கோவில் உலக புகழ் பெற்றது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகாமகம் கும்பகோணத்தின் பெருமையை உலகறிய செய்துள்ளது. அடுத்த மகாமகம் பார்த்தீங்கன்னா 2028 நடக்க போகுது. அதற்கான இன்னொரு 4 இயர்ஸில் வந்துடும். இந்த கும்பகோணத்தில் அந்த கும்பகோணம் மகாமகம் என்பது உலக புகழ் பெற்றது. இப்போ நம்ம கும்பகோணம் ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம். நமது வண்டி குடந்தை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு விட்டது. குடந்தை தான் சரியான பதம். கும்பகோணம்ங்கிறது இப்போ வச்ச பேர். குடந்தைங்கிறது தான் சரியான ஒரு இது. இந்த கும்பகோணம் ரயில் நிலையத்திலிருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சு. பல கோவில்களுக்கு செல்வதற்கு இதுதான் ஒரு சென்டர் பாயிண்ட், ஹப்னே சொல்லலாம். இதுவும் மயிலாடுதுறையும் தான். குறிப்பாக நவகிரக கோயில்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் குடந்தையில் இறங்கித்தான் நாம் இங்கேருந்து போகணும். எல்லா இதுக்கும் போகணும். இது முக்கியமாக எல்லா கோவில்களுக்கும் சோழவள நாட்டில் உள்ள அனைத்து திருக்கோயில்களையும் தரிசிப்பதற்கு கும்பகோணம் தான் ஒரு ஸ்டார்டிங் ஹப். இங்கேருந்து தான் எல்லா இடத்துக்கும் போயாகணும். பாருங்க, இனிமேல் அடுத்த ஸ்டாப்பிங் எதுனா மயிலாடுதுறை தான். இங்கிருந்து சுமார் 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸில் போயிடும், மயிலாடுதுறைக்கு போயிடும். ப்ராட்கேஜ் பண்ணதுனால டைம் குறையுது. மீட்டர் கேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 to 45 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு இப்போ அப்படி கிடையாது. வேகமாக இன்னும் ஒரு 25 மேக்ஸிமம் 25 to 30 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே கிடையாது. இப்போ இன்னொரு கிராசிங் இருக்குது. அந்த கிராசிங் கூட அந்த ட்ரெயினை நிறுத்தி இந்த ட்ரெயினை விட்டுருவாங்க. அடுத்து நான் நிற்க போகும் ஸ்டேஷன் எதுனா மயிலாடுதுறை. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் தான் மயிலாடுதுறை ரயில் நிலையத்திற்கு உள்ளது. மாடுதுறை ஸ்டேஷனை கிராஸ் பண்ணிட்டோம் நாம. இன்னும் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் தான் மயிலாடுதுறை ஸ்டேஷனுக்கு இருக்குது. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, காரைக்கால், திருநள்ளாறு, திருவையாறு போன்ற இடங்களில் வரும் பயணிகள் இந்த ட்ரெயினுக்கு நீங்கள் மாறிக்கலாம். குறிப்பாக காரைக்கால் ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை 5:30 மணிக்கு புறப்படும் காரைக்கால் SMBB பெங்களூர் ரயில் எக்ஸ்பிரஸில் ஏறிட்டாங்கன்னா மயிலாடுதுறை இறங்கிட்டு நடுப்புற பார்த்தீங்கன்னா 1 hour பஃபர் டைம் இருக்குது இந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு. எனவே குறிப்பாக திருநள்ளாறு போயிட்டு வரவங்க, திருவாரூர்லேருந்து வரவங்க, சிக்கல் இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வேளாங்கண்ணி எல்லாம் போயிட்டு வரவங்க இந்த காரைக்கால் பெங்களூர் வண்டியில் ஏறி உக்காந்தீங்கன்னா மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் இறங்கி இந்த ட்ரெயினை நீங்கள் பிடித்து கொள்ளலாம். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும்.
அதனால இந்த பயணிகளுக்காக நான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன், மறக்காமல் அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த யூடியூப் பார்க்குறவங்க அது குறிப்பாக காரைக்கால்லேருந்து காரைக்கால், வேளாங்கண்ணி, நாகூர், நாகப்பட்டினம், திருவாரூர், சிக்கல் வர்றவங்க இந்த ட்ரெயினை பயன்படுத்த இந்த மேற்கொண்ட ட்ரெயினை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரெயினை மயிலாடுதுறையில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்டேஷன் எதுனா குத்தாலம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த குற்றாலம் தென்காசி குற்றாலம் கிடையாது, இது வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தது. குத்தாலம் KUTTALAM இது மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தது. முதல்ல பார்த்தீங்கன்னா பிரிக்கப்படாத தஞ்சை மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. பின்னர் நாகை மாவட்டத்தோடு இணைக்கப்பட்டு தற்பொழுது மயிலாடுதுறை மாவட்டமாக மாற்றப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் ஒரு பகுதியாக உள்ள திருமணஞ்சேரி, இங்கே புகழ்பெற்ற திருமணஞ்சேரி திருக்கோவில் இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து சுமார் ஒரு 7 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன், சரியா தெரியாது. திருமணஞ்சேரி எல்லாருக்குமே திருமணம் கைகூடுவதற்கு உதவி செய்யும் கோவில் இது. திருமணஞ்சேரி குத்தாலம் ஸ்டேஷன், இங்கேருந்து 7 கிலோமீட்டர் போகணும். இப்போ நாம மயிலாடுதுறை ரயில் நிலையத்தின் புறநகர் பகுதியை நெருங்கி விட்டோம். இது ஒரு மிகப்பெரிய ரயில் நிலைய சந்திப்பு. திருச்சி விழுப்புரம் இடையே மிட் பாயிண்ட் இதுதான். திருச்சி டு விழுப்புரம் மெயின் லைன்ல போயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இது வந்து 242 கிலோமீட்டர். இதனுடைய மிட் பாயிண்ட் எதுனா 121வது கிலோமீட்டர், கரெக்டா 120.775ல இந்த இது இருக்கு. எனவே இந்த மிட் பாயிண்டா கணக்கில் கொள்ளலாம். இது இங்கிருந்து பாத்தீங்கன்னா திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்குடி போன்ற இடங்களுக்கு ரயில் பாதை பிரிகிறது. இப்ப நம்ம ஏத்தாப்பல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அந்த ரயில் பாதை வரும் பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கடந்த 44 ஆண்டுகளுக்கு முன் டி ராஜேந்தர் இயக்கத்தில் உருவான ஒரு தலை ராகம் படத்துல நடிச்சிருக்கு. குறிப்பாக பாத்தீங்கன்னா அவர் இந்த மண்ணை சேர்ந்த இந்த ஏபிசி காலேஜ் முன்னாள் மாணவர் தான். இந்த மயிலாடுதுறை ஸ்டேஷன் வந்து இந்த ஒருதலை ராகம் மூலமாக உலகம் முழுக்க தெரிய ஆரம்பிச்சுது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரயில் நிலைய சந்திப்பாக விளங்குகின்றது. ஒரு மாவட்டமாக உருவாயிடுச்சு. தஞ்சை மாவட்டத்தின் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்து பின்னர் நாகை மாவட்டத்துடன் இணைந்து தற்பொழுது தனி மாவட்டமாக உருவாகி உள்ளது. நம்ம ஏத்தாப்பால வந்துட்டு இருக்கு தெரியுது பாத்தீங்களா. இனிமேல் வர பேரளம் காரைக்கால் ரயில் பாதை வேலை நடந்துட்டு இருக்குது. இந்த பேரளம் காரைக்கால் ரயில் பாதை முடிந்தவுடன் இந்த மயிலாடுதுறை ரயில் நிலையம் வந்து ஒரு பிஸி ஸ்டேஷன் ஆடு. ஏனெனில் நிலக்கரி கொண்டு செல்வதற்கு இந்த ரயில் பாதை பயன்படுகின்றது. குறிப்பாக இந்த பக்கத்து புதுச்சத்திரம் ஒரு ஸ்டேஷன் வரும். அங்க ஒரு பெரிய பவர் பிளான்ட் இருக்கு. அங்கிருந்து காரைக்கால் ஹார்பருக்கு நிலக்கரி போகுது. அதே மாதிரி பிளையிங் ஆஷ் இந்த மாதிரி நிறைய இந்த சிமெண்ட் பிளான்ட்ஸ்க்கு எல்லாம் போகுது. குறிப்பாக பொருளாதார ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ரயில் பாதை தான் இந்த மயிலாடுதுறை திருவாரூர் இந்த காரைக்கால் ரயில் பாதை. பாருங்க, இதுதான் புதுசா கட்டப்பட்ட டவர் ஷெட், டவர் கார் ஷெட். மேல வந்து வயர் போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த வயரை சரி பண்றதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு முன்னால குட்ஸ் வண்டி நிக்குது பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நிலக்கரியை ஏற்றிக்கொண்டு புதுச்சத்திரம் பவர் பிளான்ட்டுக்கு போகின்றது. குறிப்பாக பெண்கள் இந்த தொடர் வண்டி இருப்பு ரயில் குட்ஸ் ட்ரெயின் கார்டா பணிபுரிவது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலைமை மாறி இன்றைக்கு தொடர்வண்டி ஓட்டுநர்களாக, தொடர்வண்டியை நிர்வகிக்கும் நிர்வாகிகளாக பணிபுரிவது நமக்கு எல்லோருக்கும் பெருமை. மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்த வேண்டும் அம்மா என்ற மகாகவி பாரதியாரா என்ன யாரும் தெரியாது. அந்த உண்மைகள் இப்பொழுதுதான் நிறைவேறுகின்றது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க, மயிலாடுதுறை சந்திப்பை நான் நெருங்கி விட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா புதுச்சத்திரம் நோக்கி செல்லுகின்ற சரக்கு ரயில். நிலக்கரியை ஏற்றிக்கொண்டு புதுச்சத்திரம் நோக்கி செல்லுகின்ற சரக்கு ரயில். பாருங்க, பாத்தீங்களா, இது திருச்சி செல்லுகின்ற மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி மெயின் லைன் எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட். இப்ப சிறிது நேரத்தில் இந்த ட்ரெயின் புறப்பட்டு திருச்சியை பாத்தீங்கன்னா 10:15 10:50 மயிலாடுதுறை போகுது. இது முதல்ல பாத்தீங்கன்னா மைசூர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ரேக்கா இருந்தது. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ட்ரெயின் அந்த கடலூர் போர்ட் வரைக்கும் இந்த மயிலாடுதுறை மைசூர் எக்ஸ்பிரஸ் நீடிக்கப்பட்டதால் அதற்கு மாற்றாக இந்த ட்ரெயினை போட்டிருக்கிறாங்க. பாருங்க, கொள்ளிடம் ரிவர் நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இதுதான் கொள்ளிடம் ஆறு. அதாவது இந்த காவிரி உபநதியான கொள்ளிடம் இந்த வழியாக தான் போகுது. இது இந்த மெயின் லைன்லேயே
மிகப்பெரிய நீளமான ஒரு பாலம். சுமார் 869 மீட்டர்கள் நீளமுடையது. 869 மீட்டர்ஸ். இந்த பிராட்கேஜா கன்வர்ஷன் பண்ணும்போது ரொம்ப வேலையை ரொம்ப இழுத்தடிச்சது இந்த பாலம் தான். எனவே இந்த கொள்ளிடம் பிரிட்ஜ் தான் முக்கியம். இந்த கொள்ளிடம் பிரிட்ஜுக்கு ஒரு பெரிய சரித்திரமே உண்டு. கடந்த 55 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் காலமான போது அவர் உடலை பார்ப்பதற்காக தொண்டர்கள் வந்தாங்க டெல்டா மாவட்டங்கள்லேருந்து. இந்த பாலம் மீட்டர் கேஜா இருக்கும்போது கம்பி பாலமாக இருந்தது, அயர்ன் கார்டர் பிரிட்ஜா இருந்தது. அந்த அயர்ன் கார்டர் அடிபட்டு நிறைய பேர் தங்கள் இன்னுவரை எழுந்தனர். அந்த அப்படிப்பட்ட ஒரு பெருமையை சுமந்து கொண்டிருக்கிறது இந்த பாலம். இப்போ நம்ம கொள்ளிடம் ஸ்டேஷனை கிராஸ் பண்ணிட்டோம். அடுத்து வரப்போ ஸ்டேஷன் சிதம்பரம். இப்ப நாம் நெருங்கிட்டு இருக்கிறது எந்த ஸ்டேஷன்னா சிதம்பரம். அதாவது 5 அங்க பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான தில்லையம்பதி எனப்படும் சிதம்பரத்தை நெருங்கி விட்டோம். இங்கு உள்ள ஆகாய சபையாக இருக்கிறார். ஆகாயம், நிலம், நீர், காற்று, ஆகாயம் எனப்படும் ஆகாயத்தில் இருக்கிறார் பொன் சபை. இப்ப சிதம்பரம் ரயில் நிலையத்தை அணுகிட்டோம். இப்ப நமக்கு ஏத்தாப்புல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அண்ணாமலை பல்கலைக்கழகம். தமிழகத்தின் மிக பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்று. இந்திய விடுதலைக்கு முன்னரே துவக்கப்பட்டு தமிழகத்தின் பல முக்கிய தலைவர்களை உருவாக்கிய கல்வி நிறுவனம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கல்வி நிறுவனத்தில் படித்தால் பெருமை என்ற நிலையை நமது மக்கள் உணர்கின்றனர். அண்ணாமலை யூனிவர்சிட்டினா அது ஒரு பெருமை. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்த பல்கலைக்கழகமாக இன்று தமிழகத்திலும் சரி உலக அளவிலும் விளங்கி வருகின்றது. இங்கிருந்து புகழ்பெற்ற பிச்சாவரம் சுரபுன்னை காடுகள் சுமார் பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்கிறாங்க. சரியா எவ்வளவு கிலோமீட்டர்னு தெரியாது. 15 கிலோமீட்டர் தொலைவில் பிச்சாவரம் என்ற இடத்துல சுரபுன்னை காடுகள் உலக அளவில் ஃபேமஸ், பிரபலமான ஒன்று. இங்கே நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், இங்கே 30 கிலோமீட்டர் தொலைவில் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் உள்ளது. இந்த மாதிரி பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ளது இந்த சிதம்பரம் நகரம். அப்புறம் பாத்தீங்கன்னா வடலூர் ராமலிங்க சுவாமிகள், வடலூர் திருவருட்பா அருளிய வள்ளலார் பிறந்த மருதூரும் பாத்தீங்கன்னா இங்கதான் பக்கத்திலேயே இருக்கு, சிதம்பரத்துக்கு பக்கத்துல தான் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக தில்லை சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு நிறைய பக்தர்கள் உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்து வந்து பார்த்துட்டு போறாங்க. ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு கோவில் அது. அதே பாத்தீங்கன்னா கோவிலாலும் பல்கலைக்கழகத்தாலும் புகழ்பெற்ற ஊர் தான் இந்த சிதம்பரம். இப்ப கடலூர் மாவட்டத்தில் நம்ம என்டர் ஆயிட்டோம். இனிமே பாத்தீங்கன்னா இப்ப கொள்ளிடம் பிரிட்ஜ் ஆரம்பிச்சது இல்லையா, விழுப்புரம் போற வரைக்கும் சேர்தனூர் வரைக்கும் பிரிட்ஜுங்க தான் மேஜர். 5 மிகப்பெரிய பாலங்கள் உள்ளது. கொள்ளிடம் அடுத்தது புது வெள்ளாறுன்னு ஒன்று வரும். பரங்கிப்பேட்டை பக்கத்துல புது வெள்ளாறுன்னு கடலை ஒட்டியே போகும். அந்த கடல்ல முகத்வாரத்தை ஒட்டியே போகும். அந்த புது வெள்ளாறு பாலம் வரும். இந்த அண்ணாமலை நகர் சரி நமக்கு ஏதாவது தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அண்ணாமலை நகர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தால் உருவான ஒரு இடம். அப்புறம் பாத்தீங்கன்னா கெடிலம் பிரிட்ஜ் வரும். அப்புறம் 2-3 மெயின் பிரிட்ஜ் வருது, பார்த்துக்கு. அடுத்து நான் பார்க்க போற ஸ்டேஷன் எதுனா பரங்கிப்பேட்டை. போர்ட் நோவோ என ஆங்கிலேயர் பரங்கிப்பேட்டை துறைமுக நகரமாக இருந்துள்ளது.
ஆங்கிலேயர் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய துறைமுக நகரமாக இருந்துள்ளது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போர்ட் நோவோங்கிறது தான் பரங்கிப்பேட்டையாக மாறி இன்றைக்கு கடலூர் மாவட்டத்தில் ஒரு முக்கிய நகரமாக வணிக நகரமாக உள்ளது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா துறைமுகம் இருக்கு. ஒரு காலம் துறைமுகம் இருந்தது, இன்னைக்கு இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த இது கடல் பக்கத்திலே புது வெள்ளாறு வந்து கடல் சேரும் பாருங்க. பரங்கிப்பேட்டை ரயில் நிலையத்தை தான் நெருங்கிட்டு இருக்கிறோம். அடுத்து நான் பார்க்கக்கூடிய ஸ்டேஷன் எதுனா புதுச்சத்திரம். இங்கு மிகப்பெரிய ஒரு தனியார் மின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ளது. இப்போ நான் பார்த்தீங்க இல்லையா, காரைக்கால் ஹார்பர் அந்த முடிச்சுட்டு நேர்ந்துட்டு வர நிலக்கரி இங்கே தான் வரும். இங்கேருந்து நிலக்கரி காரைக்கால் இங்கேருந்து போகும். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மின்சார உற்பத்தி நிலையமாக இந்த புதுச்சத்திரம் உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் தனியார் உற்பத்தி நிலையம். இந்த மெயின் லைனை பற்றி சொல்லணும்னா ஒரு விஷயம் இருக்கு. ஆங்கிலேயர் காலத்தில் முதன்முறையாக சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்ட போது முதல் அமைக்கப்பட்டது இந்த மெயின் லைன் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 700 கிலோமீட்டருக்கு இந்த மெயின் லைன் அமைக்கப்பட்டது. மீட்டர் கேஜ் அந்த காலத்தில் நீராவி இன்ஜின்களால் ஓடியது. பின்னர் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் காலம் நீராவி இன்ஜின் ஒழிக்கப்பட்டு டீசல் இன்ஜின் மாற்றப்பட்டு இன்றைக்கு பிராட்கேஜ் ஆக்கப்பட்டு மின்மயமாக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம அதிவிரைவாக ரயில்வே செல்லும் அளவுக்கு வந்துள்ளது. ஏன்னா இந்த ரயில் பாதையானது 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் போடப்பட்டது. ஐ திங்க் 1890s இந்த பாதை போடப்பட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 130 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கு. அதான் அந்த இது தெரியுது பார்த்தா பரங்கிப்பேட்டை தெர்மல் பவர் ஸ்டேஷன் புதுச்சத்திரம். இது வந்து கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. புதுச்சத்திரம் என்ற பெயரில் தமிழ்நாட்டில் பல ஊர்கள் இருக்கு. நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு புதுச்சத்திரம் ஒன்று இருக்கு. தஞ்சை மாவட்டத்தில் ஒரு புதுச்சத்திரம் இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய ஊர். ஆனால் இது வந்து கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கடலூர் புதுச்சத்திரம் என கொள்வோம். பாத்தீங்கன்னா சரக்கு ரயில் செல்வதற்கு தனியாக சைடிங் லைன், மெயின் லைன்ல சைடிங் லைன் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா சரக்கு ரயில் வேகன்கள் உள்ள போறதுக்கு பாத்தீங்கன்னா தனியா சைடிங் லைன் போட்டிருக்கிறாங்க பாருங்க.
இந்த ரயில் பாதையுடைய சிறப்பு என்னன்னா, சீர்காழியிலிருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடலூர் வரைக்கும் ஏறத்தாழ கடற்கரையை ஒட்டியே அமைந்துள்ளது. சீர்காழியிலிருந்து கடலூர் வரையிலான 56 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு கடலை ஒட்டியே அமைந்துள்ளது. இதில் பாருங்க, சைடிங் லைன் போது பாருங்க, நமக்கு என்ன அப்படி தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் புதுச்சத்திரம் தெர்மல் பவர் ஸ்டேஷனுக்கு போற சைடிங் லைன். இந்த வழியாக தான் சரக்கு ரயில்கள் கொண்டு வரப்படுகின்றன, ரயில் லைனுக்கு கொண்டு வரப்படுகின்றன. பாருங்க, பக்கத்திலே புஷ்பே நிற்குது பாருங்க. அதாவது நிலக்கரியை இறக்கிவிட்டு வெறும் எம்டி வேகன்ஸ் தான் விழுப்புரம் நோக்கி செல்லுகின்றது. இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது என்ன ஸ்டேஷன்னா, கடலூர் துறைமுக நகரம், கடலூர் துறைமுகம் சந்திப்பு. ஏன்னா இது ஒரு 2 ஸ்டேஷன் இருக்கு, திருப்பாதிரி புலியூர், கடலூர். இது கடலூர் துறைமுகம். நமக்கு நின்றது இதுதான் பெங்களூர் போற ட்ரெயின், காரைக்கால் பெங்களூர் எக்ஸ்பிரஸ். பழைய நாகூர் பெங்களூர் பேசஞ்சர்னு இருந்தது. அப்புறம் இப்போ இந்த வண்டியை கோவிடுக்கு அப்புறம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக 200 கிலோமீட்டருக்கு மேலே ஓடுகின்ற பேசஞ்சர் ரயில்களை எக்ஸ்பிரஸாக மாற்றணுங்கிற நன்னோக்கில் நம்ம ரயில்வே நிர்வாகம் எக்ஸ்பிரஸ் வண்டியாக மாற்றிருக்குது. இந்த ட்ரெயின் விருத்தாச்சலம் சேலம் வழியாக பெங்களூர் போகுது. இதுதான் கடலூர் துறைமுகம் சந்திப்பினுடைய டிராக்டன் சப்ஸ்டேஷன். இதுதான் டவர் வேகன் பாருங்க, டவர் வேகன் டெப்போ. இங்கிருந்து திருப்பாதிரி புலியூர் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இன்னும் மெட்ராஸுக்கு பார்த்தீங்கன்னா 209 கிலோமீட்டர் இருக்குது. தாம்பரத்துக்கு 180 கிலோமீட்டர் பாக்கி இருக்கு. நம்ம இறுதியாக இருக்கக்கூடிய தாம்பரம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 179, இப்போ 208வது கிலோமீட்டருக்கு வந்துட்டோம். இந்த பாலத்தை தாண்டி நாளைக்கு 208வது கிலோமீட்டர் வந்தாச்சு. இன்னும் 180 கிலோமீட்டர் தாம்பரம் செல்வதற்கு உள்ளது. இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது என்ன ஸ்டேஷன்னா, கடலூர் துறைமுக நகரம், கடலூர் துறைமுகம் சந்திப்பு. ஏன்னா இது ஒரு 2 ஸ்டேஷன் இருக்கு, திருப்பாதிரி புலியூர், கடலூர். இது கடலூர் துறைமுகம். நமக்கு நின்றது இதுதான் பெங்களூர் போற ட்ரெயின், காரைக்கால் பெங்களூர் எக்ஸ்பிரஸ். பழைய நாகூர் பெங்களூர் பேசஞ்சர்னு இருந்தது. அப்புறம் இப்போ இந்த வண்டியை கோவிடுக்கு அப்புறம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக 200 கிலோமீட்டருக்கு மேலே ஓடுகின்ற பேசஞ்சர் ரயில்களை எக்ஸ்பிரஸாக மாற்றணுங்கிற நன்னோக்கில் நம்ம ரயில்வே நிர்வாகம் எக்ஸ்பிரஸ் வண்டியாக மாற்றிருக்குது. இந்த ட்ரெயின் விருத்தாச்சலம் சேலம் வழியாக பெங்களூர் போகுது. இதுதான் கடலூர் துறைமுகம் சந்திப்பினுடைய டிராக்டன் சப்ஸ்டேஷன். இதுதான் டவர் வேகன் பாருங்க, டவர் வேகன் டெப்போ. இங்கிருந்து திருப்பாதிரி புலியூர் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இன்னும் மெட்ராஸுக்கு பார்த்தீங்கன்னா 209 கிலோமீட்டர் இருக்குது. தாம்பரத்துக்கு 180 கிலோமீட்டர் பாக்கி இருக்கு. நம்ம இறுதியாக இருக்கக்கூடிய தாம்பரம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 179, இப்போ 208வது கிலோமீட்டருக்கு வந்துட்டோம். இந்த பாலத்தை தாண்டி நாளைக்கு 208வது கிலோமீட்டர் வந்தாச்சு. இன்னும் 180 கிலோமீட்டர் தாம்பரம் செல்வதற்கு உள்ளது. நம்ம நெருங்கிட்டு இருக்கிற ஸ்டேஷன் எதுனா, திருப்பாதிரி புலியூர், கடலூர் நியூ டவுன், கடலூர் புதுநகரம் என அழைக்கப்பட்டது. திருப்பாதிரி புலியூர் என பெயர் மாற்றம் பெற்றது. இங்கேருந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி செல்பவர்கள் இங்கதான் நீங்க பக்கத்திலே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் பாத்தீங்கன்னா கடலூர் மத்திய பேருந்து நிலையம் உள்ளது. இங்கேருந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி, திண்டிவனம், மரக்காணம் போன்ற இடங்களுக்கு நம்ம பேருந்துகள் நிறைய செல்கின்றன. குறிப்பாக புதுச்சேரி செல்பவர்கள் இந்த ஸ்டேஷன்ல இறங்கி இப்ப நம்ம போய் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இதே டைரக்ஷன்ல போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அங்க ஏறி புதுச்சேரி, மரக்காணம், திண்டிவனம் போன்ற இடங்களுக்கு ஷார்ட்கட்ல போயிடலாம், விழுப்புரம் வராம.
இப்ப நாம திருப்பாதிரிப்புலியூர் ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம். வந்த திருப்பாதிரிப்புலியூர் ஸ்டேஷன் வந்தாச்சு பாருங்க. அதான் நமக்கு தெரியும், நான் பக்கத்து அதான் பஸ் ஸ்டாண்டு. இந்த மணிக்கூட்டு தெரியுது பாத்தீங்களா, அதுதான் பஸ் ஸ்டாண்டு. இங்கே இருந்தால் நீங்கள் சொல்ற மாதிரி புதுச்சேரி, திண்டிவனம், மரக்காணம் போன்ற இடங்களுக்கு பேருந்துகளை ஏற வேண்டும். இங்கேருந்து ரொம்ப பக்கம். நம்ம திருப்பாதிரிப்புலியூர் ஸ்டேஷன்லேருந்து அப்படியே இந்த சைக்கிள் ஸ்டாண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட நேரம் போனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்லேயே வந்துடும். இங்கே ஸ்டாப்பிங் இருக்கா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். குறிப்பாக திருச்சியிலிருந்து புதுச்சேரி செல்பவர்கள் இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக இங்கே வந்துடுது. இங்கேருந்து அப்படியே நேராக போனீங்கன்னா புதுச்சேரிக்கு பஸ்ஸு முடிச்சுடலாம். இதே பஸ்ஸில் போனீங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். ஆனால் இந்த ட்ரெயினில் வந்து நீங்கள் போனீங்கன்னா லெஸ் தேன் 3 hours 4 hours போயிடலாம். எவ்வளோ பேர் இறங்குறாங்க பாருங்க. கெடிலம் ரிவர், 3வது மேஜர் பிரிட்ஜ் பிட்வீன் சீர்காழி டு விழுப்புரம். இது 3வது. முதல்ல பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் பிரிட்ஜ் பார்த்தீங்க இல்லையா, அதுக்கடுத்து புதுவெள்ளாறு பாலம் பார்த்தீங்க. இப்போ 3வதாக கெடிலம் 3rd மேஜர் பிரிட்ஜ் பிட்வீன் சீர்காழி டு விழுப்புரம் பாருங்க. இப்போ நாம எந்த ஸ்டேஷனை விட்டு கிளம்புறோம்னா பண்ருட்டி, பலாப்பழ நகரம், முந்திரி நகரம் என கூறுவார்கள். இது வந்து கடலூர் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான நகரம். இங்க பார்த்தீங்கன்னா இந்த பண்ருட்டி பலாப்பழம் உலக புகழ் பெற்றது. இங்கிருந்து இந்த பலாப்பழம், முந்திரி போன்றவை எல்லாத்தையும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இங்கே நெய்வேலி, இங்கே 25 கிலோமீட்டர் நெய்வேலி இருக்கிறது. அதாவது சென்னை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை பண்ருட்டி வழியாக செல்கிறது. இங்கேருந்து திண்டிவனம், மாளிகைமேடு, பண்ருட்டி, நெய்வேலி, வடலூர், கும்பகோணம் வழியாக தஞ்சையை அடைகின்றது. இப்போ இந்த பண்ருட்டி ஸ்டேஷனை தான் நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து நம்ம நிற்கக்கூடிய ஒரே ஸ்டேஷன் விழுப்புரம் சந்திப்பு. இதுதான் பண்ருட்டி இந்த ரயில்வே. முதல்ல ரயில்வே கேட்டா இருந்தது, இப்போ ஃப்ளைஓவரா மாத்திட்டாங்க.
ஜெயராம் தியேட்டர். இதுதான் ஜெயராம் தியேட்டர். ஒரு இடத்துல இன்னைக்கு இந்த தியேட்டர் அப்படியே இருக்கு. இந்த ரோடு நேரம் அப்படியே விழுப்புரம் போற ரோடு. இது திண்டிவனம் விழுப்புரம் செல்கின்ற சாலை. இதுதான் மெயின் லைன்ல கடைசி மேஜர் பிரிட்ஜ் பிட்வீன் சேர்தனூர் அண்ட் திருத்துறையூர் இருக்கக்கூடிய மேஜர் பிரிட்ஜ் இதுதான். இதெல்லாம் இந்த சிறுகாடி டு விழுப்புரம் போற ஸ்ட்ரெச்சில் மீட்டர் கேஜில் எல்லாமே அயர்ன் கேர்டர் கவர்டு பிரிட்ஜஸாக தான் இருந்தது. குறிப்பாக மேலே வந்து கம்பி மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ நார்த் இந்தியாவில் சில ரிவருக்கு மேலே இருக்குது. கோதாவரி பிரிட்ஜ் இருக்குது ஆந்திராவில். அந்த மாதிரி கிருஷ்ணா கோதாவரி பிரிட்ஜ் மாதிரி ரயில்வே பிரிட்ஜ் மாதிரி இதையும் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பிரிட்ஜஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ப்ராட்கேஜ் ஆனப்பறம் இந்த கண்டர்லாம் எடுத்து இது பண்ணிட்டாங்க. ஓப்பன் பிரிட்ஜாகவே மாற்றிட்டாங்க. ஓப்பன்லேயே இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஐ திங்க் சேர்தனூர் ரயில் நிலையம் நினைக்கிறேன். இன்னொரு 8 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ரயில் நிலையம் வந்துவிடும். சேர்தனூர் ரயில் நிலையத்துக்கு நம்ம வந்துட்டோம். இன்னொரு 8 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ரயில் நிலையம் வந்துவிடும். ரயில் நிலையத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் இதுதான். விழுப்புரத்துக்கு அடுத்தது இதுதான். இப்பொழுது நாம் விழுப்புரம் ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தான் விழுப்புரம் ரயில் நிலையத்திற்கு உள்ளது. அதான் தெரியுது பார்த்தீங்களா, அங்க கார்ட் லைன். அதான் கார்ட் லைன். உங்களுக்கு விருதாச்சலம், அரியலூர், லால்குடி, ஸ்ரீரங்கம் வழியாக திருச்சிராப்பள்ளியை அடையும் கார்ட் லைன். நான் சொன்னேன் இது வந்து பொன்மலையில ஜாயின் ஆகும். 337வது கிலோமீட்டர்ல வந்து ஜாயின் ஆகும். பொன்மலை அவுட்டர்ல ஜாயின் ஆகும். இங்க விழுப்புரத்துல இருந்து இது வந்து சவுத் வெஸ்ட்ல போகும். இது சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல போகும். இந்த கார்ட் லைன் வந்து 1 பிப்ரவரி 1929 நிறுவப்பட்டது. மீட்டர் கேஜ் பாதையா நிறுவப்பட்டது. காலப்போக்கில் பிராட்கேஜா மாற்றப்பட்டு மின்மயமாக்கப்பட்டு இன்றைக்கு தென் மாவட்ட சென்னையிலிருந்து மாநில தலைநகரம் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அத்துணை ரயில்கள் கிட்டத்தட்ட 90% ரயில்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட் லைன் வழியா தான் போகுது. இது வந்து இருவழிப்பாதை, மின்மயமாக்கப்பட்ட இருவழிப்பாதை. நம்ம வந்துட்டு இருக்கிற பாதை வந்து 242 கிலோமீட்டர் நம்ம வந்த பாதை. இப்ப நம்ம விழுப்புரத்தை இது வந்து 178 கிலோமீட்டர். விழுப்புரம் டு திருச்சி 178 கிலோமீட்டர். இதுக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா 64 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ். இது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் வனஸ்பதி கம்பெனின்னு ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அது கடந்த 1940களிலிருந்து 80ஆம் ஆண்டுகள் வரை சிறப்புற இயங்கிய ஒரு கம்பெனி இது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொழிலாளர் பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளால் மூடப்பட்டு இன்றைக்கு புதர் மண்டி கிடக்கும் இடமாக மாறியுள்ளது. சென்னை வனஸ்பதி எண்ணெய் தயாரிக்கும் நிறுவனம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த புதர் மண்டி கிடக்கு பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் தொழிற்சாலையாக இருந்தது. அதாவது தமிழ்நாட்டிலே முதல் ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு வனஸ்பதி கம்பெனி. காலப்போக்கில் அவங்களுக்கு எல்லாமே தெரியுமே, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவன கால வகையை நானே என்ற பாரதியாரின் கூற்றுப்படி தொழிற்சாலையும் முடித்தாங்க. இப்போ வந்து புதர் முண்டி கிடக்குது. இதை ரயில்வே துறை தன் நிர்வாகத்தில் எடுத்துக்கொண்டு இங்கே ஒரு மெயின்லைன் EMU கார் ஷெட் கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். நான் என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். அப்புறம் முடிவு வந்து அவங்களுடைய கையில் தான் இருக்குது. ஏன்னா விழுப்புரம் வந்து ஒரு முக்கியமான ரயில் நிலைய சந்திப்பு. இங்கிருந்து எல்லா ஊர்களுக்கும் ட்ரெயின்கள் செல்கிறது. குறிப்பாக மெயின்லைன் EMU ரயில்களின் தேவை இங்கு அதிகமாக இருக்குது. விழுப்புரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு, குறிப்பாக திருச்சி, திருவண்ணாமலை, காட்பாடி போன்ற சென்னை போன்ற இடங்களுக்கு இந்த இடத்த ரயில்வே நிர்வாகம் தன் பொறுப்பில் எடுத்து இங்கே ஒரு மெயின்லைன் EMU கார் ஷெட் கட்டினாங்கன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும். இதை கூடிய விரைவில் ரயில்வே துறை முடிவெடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் கூறுகிறேன். பண்ணுவாங்க நம்பிக்கையோடு இருப்போம். அப்படி செய்தால் பொதுமக்களுக்கு ரொம்ப பேருதவியாக இருக்கும். ரயில் பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்ப பேருதவியாக இருக்கும். நமக்கு ஏற்றாப்புல அங்கே ஒரு லைன் தெரியுது. அது வந்து புதுச்சேரி செல்கின்ற லைன். புதுச்சேரி மத்திய ஆட்சி பகுதிக்கு செல்லுகின்ற ரயில் பாதை. இதுவும் ஆங்கிலேயர் காலத்தில் போடப்பட்ட ரயில் பாதை தான். மீட்டர் கேஜாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராட் கேஜாக மாற்றி மின்மயமாக்கப்பட்டு விட்டது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என்ன சொல்றது,
புதுச்சேரிக்கு இந்தியா முழுவதும் ரயில்கள் உள்ளன. இதுதான் விழுப்புரம் ஈஸ்ட் பாண்டி ரோடு ஃப்ளைஓவர், கிழக்கு பாண்டிச்சேரி சாலை ஃப்ளைஓவர். இப்போ நம்ம டுவர்ட்ஸ் இப்போ பார்த்து ரைட் சைடு வந்து பாண்டிச்சேரி போகிற ரோடு, இது வந்து ஈஸ்ட் பாண்டி ரோடு. இப்போ நம்ம விழுப்புரம் ரயில் நிலையத்தை நாம் நெருங்கி விட்டோம். விழுப்புரம் ரயில் நிலையத்திற்குள்ள என்டர் ஆயிட்டோம். நமக்கு முன்னால் என்ஜின் நின்றுட்டு இருக்கு, இஎம்டி எலக்ட்ரோ மோட்டிவ் டீசல் இன்ஜின். அது நமக்கு ஏற்றாப்புல நின்றுட்டு இருக்கு பார்த்தீங்களா, எலக்ட்ரோ மோட்டிவ் டீசல் இன்ஜின் 4500 ஹார்ஸ் பவர் ஜென்ரல் மோட்டார்ஸ். இது நம்ம பாருங்க. நம்ம அந்த ரயில் வந்து 2வது பிளாட்ஃபாரத்தில் நுழையுது. 2வது பிளாட்ஃபார்ம் என்னன்னு தெரியல. இப்ப நம்ம விழுப்புரத்தை விட்டு கிளம்பிட்டோம். திருச்சிராப்பள்ளி இருப்புப்பாதை கோட்டை எல்லை நிறைவு பெற உள்ளது. இனிமே சென்னை கோட்டை எல்லை ஆரம்பமாக உள்ளது. இதுதான் அதற்கானது. 161/600 அந்த பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி டிவிஷன் க்ளோஸ் ஆயிடும். அதுக்கு மேல சென்னை டிவிஷன் ஸ்டார்ட் ஆயிடும். இன்னும் ஒரு 100 மீட்டர்ல பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி டிவிஷன் முடிந்துவிடும். பிறகு சென்னை கோட்டை எல்லை ஆரம்பமாகும். அதற்கான டிஸ்பிளேவும் போட்டிருப்பாங்க பாருங்க. இந்த விழுப்புரத்தை பத்தி பல பேர் சொல்லியிருப்போம், அதனால அந்த பிளாக் தேவையில்லை. அதுவும் அங்க போட்டு மஞ்சள் கலர்ல போட்டிருக்காங்க MAS டிவிஷன் அப்படின்னு 161/600. இதுதான் சென்னை கோட்டத்தினுடைய எல்லை ஆரம்பம். இங்கிருந்து தாம்பரம் 132 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 161வது கிலோமீட்டர்ல இருக்கும். தாம்பரம் 29வது கிலோமீட்டர்ல இருக்குது. ஸோ 132 கிலோமீட்டர் தாம்பரத்துக்கு இருக்கு. நம்ம அடைய வேண்டிய இறுதி ரயில் நிலையத்துக்கு இன்னும் 132 கிலோமீட்டர் தொலைவு உள்ளது. முண்டியம்பாக்கம் சுகர், சவுத் இந்தியா சுகர் பேரு முண்டியம்பாக்கம் சுகர் ஃபேக்டரி. முண்டியம்பாக்கத்தை கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ தற்பொழுது வந்து கோத்தாரி சுகர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இந்த இதை நம்ம பண்ணிட்டோம். பார்த்துருப்பீங்க. முக்கியமான ரயில் நிலையங்கள் மற்றும் பாலங்கள் இதை மொத்தம் நம்ம எடுக்கலான்னு இருக்கிறேன்.
எனவே இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக விழுப்புரம் திருச்சி டு விழுப்புரம் மெயின் லைன் என்னென்ன ஸ்டேஷன் இருக்குன்னு பார்த்தீங்க. அதோட இது வந்து முக்கியமான ஒரு இதுதான் ரயில்வே ரயில் நிலையங்கள் பாலங்கள் இப்போ நாம் நெருங்கிட்டு இருக்கிறது திண்டிவனம், விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு முக்கிய நகரம். இங்கிருந்து புதுச்சேரி மற்றும் திருவண்ணாமலைக்கு சாலைகள் பிரிகின்றன. திண்டிவனம்ங்கிறது ஒரு முக்கியமான ஜங்ஷன் பாயிண்ட். மேற்கே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கும் கிழக்கே பாண்டிச்சேரிக்கும் சாலைகள் பிரிகின்றன. இங்க எல்லா ரயில்களுமே நிற்கும். அதாவது ஒரு சில ட்ரெயின்கள் தவிர்த்து வைகை, பல்லவன், தேஜாஸ், வந்தே பாரத், இந்த மாதிரி பாண்டியன், இந்த மாதிரி ஒரு சில ட்ரெயின்கள் தவிர்த்து எல்லா ட்ரெயின்களும் இங்கே நிற்கும். இங்கு அரசு கலைக்கல்லூரி, அரசு உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு தாலுக்காவே சொல்லலாம். திந்துருணி வனம் என்பதே திண்டிவனமாக உருவானதாக சொல்லுகிறார்கள். திந்துருணி வனம்ங்கிறது இதனுடைய பேரு. திந்துருணி வனம்ங்கிறது நாளடைவில் மருவி திண்டிவனமானது. நமது ரயில் திண்டிவனத்தை விட்டு புறப்பட்டு விட்டது. அடுத்து வரக்கூடிய ஸ்டாப் எதுனா மேல்மருவத்தூர். இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்கு மேல்மருவத்தூருக்கு. இன்னும் 30வது கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர் வந்துடும். அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தது 36 செங்கல்பட்டு, தாம்பரம் இப்படியே வந்துடும். பாருங்க, இப்ப நம்ம இது என்ன ஸ்டேஷன்னா தொழுப்பேடு. இது ஒரு முக்கியமான ரயில் நிலையம் விழுப்புரம் சென்னை மார்க்கத்தில். இங்க பாத்தீங்கன்னா இது இந்த மேம்பாலம் வந்து இந்திரா காந்தி அம்மையார் கட்டப்பட்டது. இந்திரா காந்தி அம்மையார் ஒரு தடவை இங்க எதிர்கட்சி தலைவியாக இருக்கும்போது இந்த வழியா வந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து அவங்களுடைய கார் நின்ன போது இதை பார்த்து இந்த ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி இது பண்ணி 1980 திரும்ப பிரதமர் ஆன பிறகு இந்த மேம்பாலம் கட்டி இன்றைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை இந்த இது இருக்கு. இது தொழுப்பேடுங்கிறது ஒரு முக்கியமான, ஆக்சுவலி இந்த இடம் ஸ்டேஷன் பேர் தொழுப்பேடு, இடம் பேர் கடமலை புத்தூர்னு பேர். இடம் பேர் கடமலை புத்தூர், ஆனா ஸ்டேஷன் பேர் தொழுப்பேடுன்னு பேர். இப்ப நாம நெருங்கிட்டு இருக்கிற ஸ்டேஷன் எதுனா மேல்மருவத்தூர். ஒரு முக்கியமான தமிழகத்தின் முக்கியமான ஆன்மீக நகரம். கடந்த 1984 ஆண்டு வரை சாதாரண குக்கிராமமாக இருந்த இந்த இடம் வந்து 84க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் ஆன்மீக நகரமாக உருவெடுக்க தொடங்கியது. இன்று பாத்தீங்கன்னா ஒரு முதல்ல ஸ்டேஷன் கிடையாது, சாதாரண கோவிலா இருந்த இடம் இன்னைக்கு அதாவது முன்னாள் ஜனாதிபதி கியானி ஜெயில் சிங், முன்னாள் பிரதமர்கள் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், இவங்கெல்லாம் வந்துட்டு போயிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வருகைக்கு பிறகு பாத்தீங்கன்னா எல்லாரும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க இந்த கோவிலுக்கு. இன்னைக்கு 1988 இந்த ஸ்டேஷன் முதல்ல சின்னதா கட்டினாங்க. பிறகு பேசஞ்சர் ட்ரெயின் தான் நின்றுட்டு இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல டெவலப் ஆகி இன்னைக்கு எல்லா எக்ஸ்பிரஸ் ரயில்களும் நிற்கின்றன. குறிப்பாக இந்த ஆடி மாசத்திலும் சித்ரா பௌர்ணமி டயத்திலும் மக்கள் பெருமளவு வருகின்றனர். நம் தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியாவில் இருந்தும் அயல் நாடுகளில் இருந்தும் பக்தர்கள் பெருமளவு இந்த சித்தர் பீடத்திற்கு குவிகின்றனர். இப்ப நம்ம செங்கல்பட்டு ரயில் நிலையத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். செங்கல்பட்டு அவுட்டர்ல வந்தாச்சு. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. செங்கழு நீர்பட்டு, செங்கழு நீர் ஓடை இருந்தது. அது செங்கழு நீர் ஓடைங்கிற செங்கழு நீர் பட்டுங்கிறது நாளையோட செங்கல்பட்டாக கரப்டட் ஃபார்மா மாறி போச்சு. இங்கிருந்து பாத்தீங்கன்னா காக்கிநாடா, செகந்தராபாத் போன்ற இடங்களுக்கு ரயில் வசதி நம்ம ஏத்தாப்பால நின்று இருக்கு பாத்தீங்களா. இது வந்து ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவுக்கு செல்லுகின்ற சர்க்கார் எக்ஸ்பிரஸ். கடந்த 1/4/1965 ஆண்டு சென்னை சென்ட்ரல் காக்கிநாடா இடையே இயக்கப்பட்ட இந்த ட்ரெயின் இன்னைக்கு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு வரை நீடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இங்கிருந்து கடலோர ஆந்திர பிரதேச மாவட்டங்களுக்கு ரொம்ப பேருதவியா இருக்கு இந்த ட்ரெயின். அதே போல காச்சிகுடா ட்ரெயின் போகுது.
அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரேணிகுண்டா வழியாக போகுது, எக்மோர், ரேணிகுண்டா, கடப்பா வழியாக போகுது. இந்த மாதிரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு சென்னை நகரின் துணைக்கோள் நகரமாக மாறி உள்ளது. இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா சென்னை நகரின் மொத்த மக்கள் தொகையில் பாதி செங்கல்பட்டுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு காலத்துல சிறு கிராமமாக இருந்த செங்கல்பட்டு இன்னைக்கு காலப்போக்கில் சென்னை நகரில் ஏற்பட்ட தொழில் வளர்ச்சியின் காரணமாகவும் மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாகவும் துணை நகரமாக வளர்ந்துள்ளது. இங்கே இருந்தா பாத்தீங்கன்னா சென்னை கடற்கரைக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு மின்சார ரயில் இருக்கிறது. புகழ்பெற்ற மாமல்லபுரம், காஞ்சிபுரம் போன்றவற்றுக்கு நம்ம இங்கதான் இறங்கணும். மாமல்லபுரம் போனோம்னா காஞ்சிபுரம் போனோம்னா செங்கல்பட்டு அன்னைக்கு தான் போய் ஆகணும். இப்ப நம்ம செங்கல்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து வண்டி புறப்பட்டு விட்டது. இனிமேல் நேரம் இன்னும் 31 கிலோமீட்டர் தான் பாக்கி இருக்கு. செங்கல்பட்டு ஒரு முக்கியமான ரயில் நிலைய சந்திப்பு, தெற்கு ரயில் வேலை. ஏன்னா வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் குறிப்பாக தென் மாவட்டங்களையும் வட இந்தியாவை இணைக்கும் ஒரு முக்கிய ரயில் நிலையமாக செங்கல்பட்டு திகழ்ந்து வருகிறது. அதற்கு காரணம் என்னன்னா, செங்கல்பட்டு அரக்கோணம் ரயில் பாதை பிராட்கேஜாக மாற்றப்பட்டு விட்டது. செங்கல்பட்டுலேருந்து வாலாஜாபாத், காஞ்சிபுரம், திருமால்பூர் வழியாக அரக்கோணத்துக்கு ஒரு மீட்டர் கேஜ் ரயில் பாதை போயிட்டு இருந்தது. அதை பிராட்கேஜா மாத்திட்டாங்க. இந்த பிராட்கேஜா மாத்தி இந்த பிராட்கேஜ் லைனால அந்த பிராட்கேஜ் லிங்க் ஆயிடுச்சுனால வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் சென்னை வராமலேயே செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வழியாக பைபாஸ் மாதிரி போயிடலாம். குறிப்பாக கோவில் நகரமான காஞ்சிபுரம் நல்ல வளர்ச்சி அடைந்துள்ளது. குறிப்பாக வாலாஜாபாதை சுற்றியுள்ள தொழிற்சாலைகள் இந்த பிராட்கேஜ் லைனால பெரிதளவு பயன்பெறும். குறிப்பாக இந்த டைம்லர் என்ற படப்பை ஓரகடம்னு இருக்கு, அங்க ஒரு கார் தொழிற்சாலை இருக்கு. அங்கேருந்து இந்த உற்பத்தியாளர் கார்கள் வந்து வாலாஜாபாத்ல வேகன்களில் ஏற்றப்பட்டு இந்தியா முழுக்க அனுப்பப்படுகின்றன. வாலாஜாபாத்ல பாத்தீங்கன்னா ஒரு கார் டெர்மினல் புதுசா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அங்க அந்த கார்களை கொண்டு வரப்பட்டு அங்க ரயில்ல ஏற்றி இங்க இந்தியா முழுக்க அனுப்புறாங்க. எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றது. எனவே இந்த செங்கல்பட்டு அரக்கோணம் ரயில் பாதை நல்ல ஒரு டெவலப்பான ஒரு ரயில் பாதையா இன்னைக்கு எக்கனாமிக்கலி இந்தியாவுடைய எக்கானமிக்கு ஒரு முக்கிய இதுவா இருக்கு. குறிப்பாக ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட் பிசினஸுக்கு ரொம்ப இதுவா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த சுவர் என்ன கட்டணம் பாக்குறீங்களா? சிறுவர் சீர்திருத்த பள்ளி செங்கல்பட்டு. தமிழ்நாட்டிலே 4-5 இடத்துல தான் சிறுவர் சீர்திருத்த முதல்ல துவங்கப்பட்ட சிறுவர் சீர்திருத்த பள்ளி. இளம் குற்றவாளிகள், இளம் வயதுல தெரியாம தவறு செய்யறவங்களை இங்க கொண்டு வந்து வைப்பாங்க. அவங்களுக்கு தேவையான தொழில் பரீட்சையை கொடுத்து 18 வயது நிறைவடைந்தவுடன் அவங்கள ஒரு நல்ல மனிதர்களாக ஆக்குவது இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி. அதான் அந்த பில்டிங் தான் இது. இதுக்கு இந்த சுத்தி இது போட்டிருக்காங்க பாத்தீங்களா, எலக்ட்ரிக் ஃபென்சிங் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. இந்த செவத்துக்கு பின்னாலதான் அவங்களுக்கு வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளி இயங்கி வருகின்றது. அடுத்து நான் பார்க்க போவது எதுனா குளவாய் ஏரி. செங்கல்பட்டு நீர் ஆதாரமாக விளங்குகின்ற, ஏன்னா செங்கல்பட்டுக்கு பாத்தீங்கன்னா ஏரிகளின் மாவட்டம்னே பேரு. அதுல ஒரு ஏரி வந்து குளவாய் ஏரி. இங்க வந்து போட்டிங், அதாவது போட்டிங் நடக்குது, அந்த படகு போக்குவரத்து நடக்கிறது, சுற்றுலா தலமாக உள்ளது. மேலும் சென்னை மாநகரில் தண்ணி பிரச்சனை வந்ததுன்னா இங்க இருந்தா தண்ணி குளவாய் ஏரியில தண்ணி கொண்டு போவாங்க. இங்க இருந்து சென்னை சுமார் 59 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தாம்பரத்துக்கு இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்கு. இப்ப நாம் நெருங்கிட்டு இருக்கிற ஸ்டேஷன் எதுனா சிங்கப்பெருமாள் கோவில். அதாவது ஏன் சிங்கப்பெருமாள் கோவில்னா நரசிம்மர் இங்க வந்து ஒரு திருமால் நரசிம்மராக குடிகொண்டுள்ளார். அதாவது பாத்தீங்கன்னா சிவனுக்கு தான் 3 கண் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க திருமாலுக்கு 3 கண் உள்ளது. பாடலாதிரி நரசிம்மர் மலையை சுத்தி தான் அந்த கோவில் இருக்கு. அந்த மலை மேலதான் சிறு குன்றின் மீது தான் இந்த நரசிம்மர் குடிகொண்டுள்ளார், கோவில் குடிகொண்டுள்ளார். எனவே இது வந்து ஒரு முக்கியமான ஸ்தலம். சிங்கப்பெருமாள் கோயிலுங்கிறது ஒரு முக்கியமான ஸ்தலம். ஏனெனில் இங்க வந்து வீடு மனை தொடர்பான அது வந்து இங்க வேண்டிட்டோம்னா நிச்சயமா அவங்களுக்கு கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் உண்டு. அது எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சிங்கப்பெருமாள் கோயில் ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் ஜிஎஸ்டி ரோட ஒட்டியே அமைஞ்சுள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியே இந்த நரசிம்மர் கோவில் அமைந்துள்ளது.
அதே போல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு செட்டி புண்ணியங்கிற இடத்துல வந்து ஒரு ஹைகிரீவர் கோயில் இருக்கு. கல்வியில் மேன்மை வேண்டுமெனில் செட்டி புண்ணியம் ஹைகிரீவர் கோயிலுக்கு வந்து வேண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும்னு ஒரு ஐதீகம். இந்த மாதிரி இந்த இரண்டு நரசிம்மரையும் ஹைகிரீவரையும் ஒருங்கே கொண்ட ஸ்தலம் தான் இந்த சிங்கப்பெருமாள் கோவில். அதைத்தான் நான் இந்த ஸ்டேஷனை தான் நான் நெருங்கிட்டு இருக்கிறோம். பாருங்க. நமது பயணத்தை இனிதே நிறைவு செய்து விட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அருமையான ஒரு ட்ரெயின் ஜேர்னி. இந்த பொதுமக்கள் இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கிங்க. இது ஒரு முக்கியமான உங்களுக்காக விடப்பட்ட ட்ரெயின். எனவே ட்ரெயினை பயன்படுத்தி சந்தோஷமாக இந்த ஜேர்னியை மேற்கொள்ளுங்க. மிக்க நன்றி, வணக்கம். விஷ் யூ a happy Deepavali, advance Deepavali wishes to all.